கனவுகள் மூலம் என்ன அறியலாம் என பார்ப்போம். சில காட்சிகளுக்கு விளக்கம் தேவைப்படாது, அவை நேரடி காட்சிகளாகும். ஆனால் வேறு சில காட்சிகளுக்கு விளக்கம் தேவைப்படும். உதாரணமாக, தூய யோவான் ஒரு காட்சி கண்டார். அதில், நான் திரும்பி பார்த்த போது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றில் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். அவர் தம் வலக்கையில் ஒரு 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல் ஒளிர்ந்தது. யோவான் இதன் பொருள் என்னவென்று வியந்திருப்பார். இயேசு அவருக்கு சொன்னார், என் வலக்கையில் நீ கண்ட 7 விண்மீன்கள், 7 பொன் விளக்கு தண்டுகள் ஆகியவற்றின் மறைப்பொருள் இதுவே. 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளின் வான தூதர்களையும் 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும். விளக்கம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. காட்சிகளை விளக்க உங்களுக்கு தூய ஆவியார் தரும் ஞானம் தேவை. காட்சிகளை விளக்கும் கொடைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கனவுகள் என்பது இரவிலே காணும் காட்சியாகும். அவை நம் மனம் ஓய்வில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுதலாகும். கனவுகள் என்பவை தூய ஆவி பொழியப்படும் போது கிடைக்கும் கொடை என்று வாக்கு பண்ணப்பட்டதாகும். முதியோர் கனவுகள் காண்பர். யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் இயம்புகின்றார். அதை யாரும் உணர்வதில்லை. கனவில், இரவின் காட்சியில், ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில், படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார். எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். கனவுகள் கடவுளிடமிருந்து, நம்மிடமிருந்து, சாத்தானிடமிருந்து என 3 வகையிலே வரலாம். கனவுகள் மிக முக்கியமானவை. ஏனென்றால் கடவுள் பல சமயங்களில் கனவுகள் வழியாகவே நம்மை நடத்துகிறார். சில கனவுகளுக்கு விளக்கம் தேவையில்லை. அவை கடவுளிடமிருந்து நமக்கு வருகிற நேரடி செய்திகளாகும். ஆனால் சில கனவுகளுக்கு விளக்கம் தேவை. நேரடி கனவுகளுக்கு உதாரணமாக விவிலியத்தில் மத்தேயு எழுதிய நற்செய்தி 1 அதிகாரத்தில் 20-24 வசனங்களில் காணலாம். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, அஞ்ச வேண்டாம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து, ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே என்று தொடர்கிறது. தொடர்வோமா நண்பர்களே?